ஹாய்டா ஜெரிஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். டுடே நம்ம பார்க்க போறது மெர்சல் ஸ்டாக் பார்ட் 16 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்கடா. அண்ட் ஆல்சோ பேக்ரவுண்ட் நாய்ஸஸ்லாம் எதாவது வந்துச்சுன்னா கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிடுங்க. பேஜ சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்ஸ்டா பேஜ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. ஓகேடா. நம்ம ஸ்ட்ரைட்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். அகைன் சொல்றேன், பேக்ரவுண்ட் நாய்ஸஸ்லாம் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஏன்னா நான் ரொம்ப ஒரு எமர்ஜென்சி டைமில் உட்காந்து பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதான். ஓகேடா, நம்ம ஸ்ட்ரைட்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் பார்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்க அந்த ப்ரெக்னன்சி கிட்ட அந்த ரூம்லயே வச்சிருந்துருப்பீங்க. அப்போ கரெக்ட்டா தேங்கும் வந்திருப்பான் வீட்டுக்கு. அவனும் கரெக்ட்டா ரூமுக்கு போகலான்னு போயிருந்திருப்பான். உங்களுக்கு இங்க என்ன பண்றதுன்னே தெரிஞ்சிருக்காது. நீங்க அப்படியே திரு திருன்னு முழிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்போ இங்க நீங்க ஐயோ! போய் தடுடி, ஏதாவது பண்ணு அப்படி சொல்லிட்டு நீங்க டக்குன்னு தேயாங் முன்னாடி போயிட்டு, தேயாங் தேயாங் ஏய் என்னடி நவுரு, ஏதோ மாடு மாரி வந்து எல்லாம் நின்னுட்டுருக்க. அது நான் பார்த்தா என்ன மாடு மாரி இருக்கா? ஆ ஏய் அப்படிதாண்டி வந்து இடையில நிக்கிற. என்ன அதில கோவம் வருதா உனக்கு? ஐயோ! அது இல்ல. அது ஐயோ! என்னடி சொல்லி சமாளிக்க போற? இது சொன்னாலும் நம்புற மாரி இருக்காது. ஐயோ! ஏய் என்னடி பண்ணிட்டுருக்கா? நவுரு, நான் போய் ஃப்ரெஷ் ஆகணும். ஆல்ரெடி டென்ஷனா வந்திருக்கேன். எக்ஸ்ட்ரா டென்ஷன் ஏத்திட்டு இருக்காத. அது உனக்கு நல்லது கிடையாது. அது இல்ல தயம். அது அ அது சிலிண்டர் சிலிண்டர் காலி ஆயிடுச்சு. வந்து மாட்டி தரியா? ஆ ஒயின் என்ன விளையாடுறியா? நம்ம வீட்டுக்கு எப்படி சிலிண்டர்? எல்லாமே கரண்ட்ல ஓடுது. அ ஐயோ! இல்ல தயம். அது ஒயின் பின்னாடி சொல்லி சமாளிப்ப. ம். இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்டவ். ஒயின் நான் மறந்துட்டியாடி? என்ன இதோ என்ன எவனாச்சும் உள்ள வச்சிருக்கியா என்ன? என்ன நவுரு? நான் பார்க்குறேன் நவுரு. அது ஐயோ! அதான் அப்பல்லாம் நான் பண்ணுவேனா? என்ன பார்த்தா என்ன கள்ள புருஷன வச்சிருக்க மாரி இருக்கா? எது கள்ள புருஷனா? சிரிப்பா இருக்குடி உன்ன பார்த்தா. இப்பதான் டென்ஷனா இருக்குன்னா, அதுக்குள்ள சிரிப்பு வைக்கிற பார்த்தியா? வாட்? என்ன பார்த்தா என்ன சிரிப்பாவா இருக்கு? ஆமா. இப்படி ஜோக்கர் டாஷ் மாரி வந்து நின்னா அப்படிதான் இருக்கும். அப்படி சொல்லிட்டு வாயின்னு அப்படியே மனசுக்குள்ளே நெனச்சுக்கிறா. இங்க ஏய் என்னடி? என்ன வலிய மறைச்சிட்டு என்ன நெனச்சிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்ல. ஒன்றும் இல்ல. அது அது ஏ போடி அந்த சைடு. அதுன்ட்டு எரிச்சல் மாரி ஏத்திடுவா. ஐயோ! இப்ப நான் என்ன சொல்லி சமாளிப்பேன்? எப்படி சமாளிப்பேன்? என்ன ரீசனே தெரியாம இடையில வந்து நின்ட்டேன். பயன் பின்னாடி பண்ண போற? பயன் வழி விடுறியா இல்ல எப்படி? ததா இந்த ஒன்று போ ஐயோ! என்ன இப்படி உளர்ற? ஏய் என்னாடி என்னாச்சு உனக்கு? ஐ யூ ஓகே? ஆ ஓகே ஓகே. என்ன ஃபன் பண்ணிட்டு இருக்கியா நீ? அது அது நீ நவுரு ஃபஸ்ட்டு. நான் உள்ளே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்போதான் எனக்கு அடுத்த வேலையாகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே நான் ஊற்றி டோர் ஓப்பன் பண்ணுறான். அப்படியே டோரு ஃபுல்லாக ஓப்பன் ஆகுது. அப்படியே ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறான். அப்போ கரெக்டாக தேங்கும் கால் வருது. நீங்கள் பார்க்குறீங்க. தேங்கும் பார்க்குறான். தேங்க அப்படியே அந்த கால் அட்டன் பண்ணிட்டு, ஹலோ என்ன விஷயம்? வாட்? அந்த ஃபைல் இங்கேயா? நான் கேட்டேனா அது இப்போ உங்ககிட்ட? இப்போ அது எங்கே இருக்குது? என்னது? எடுத்துட்டு வந்து வீட்டு முன்னாடி நிற்கிறீங்களா? உங்களை யார் வீட்டுக்கெலாம் வர சொன்னா இப்போது? இப்படி தான் பண்ணுவீங்களா? ஆஃபீஸ் ஒர்க்லாம் ஆஃபீஸில் வச்சுக்க மாட்டிங்களா? இருங்க வரேன். அவனோட காலை கட் பண்ணிட்டு அவன் அப்படியே ஏய் என்னடி காஃபி போட்டு வை வரேன். ஃப்ரெஷ் ஆகிட்டு காஃபி ரெடியாக இருக்கணும். ஓகேவா? கீழே வராது. இங்கே இரு. நான் மேலே வந்ததுக்கப்புறம் நீ கீழே வந்துக்கோ. தேவன் ஏன் என்னாச்சு? இந்த ஆஃபீஸில் இருந்து யாரோ வந்திருக்காங்களாம்மா. தேங்க அதனால என்ன? நான் சரி என்னமோ பண்ணி தொலை, நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு அவனும் போயிடுறான். நீங்களும் இதாண்டா சான்ஸ் அப்படின்னு அந்த ப்ரெக்னென்சி கிட்ட உள்ள ஸ்பீடாக போய் எடுத்து அப்படியே ஒளிச்சு வச்சிடுறீங்க. ஒளிச்சு வச்சுட்டு அப்படியே எதுவுமே தெரியாமல் கீழே வந்துட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே போய் அப்படியே ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே தேங்க அதெல்லாம் பேசிட்டு அப்படின்னு நான் ஃபைலை கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே ரூமுக்கு போகிறான். நீங்கள் போகிற தேங்க பார்த்துட்டு கடவுளே எவன் என்னென்னத்தையும் ஒழிச்சு வைக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவான். நான் ஒரு ப்ரெக்னென்சி கிட்ட ஒழிச்சு வைக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆகிட்டேன். முடியல. ஒயன் சீக்கிரம் காஃபி போட்டு வை. அப்புறம் அவன் வந்தானா அதுக்கும் கற்றுவான். அப்படின்ட்டு ஒயன் அப்படியே காஃபிலாம் போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறா. இங்கே தேங்க அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு டவல் மட்டும் வியர் பண்ணிட்டு அப்படியே ஹேரை அப்படியே அந்த டவல் வச்சு அப்படி தோட்டிகிட்டே வரான். நீங்கள் தேங் வந்துட்டிங்களா?
இந்தாங்க காஃபி. ஏய் பொண்டாட்டி, இந்தாடி இந்த தலை தவட்டி விடு. அது என்னடி அது இதுன்ட்டு இருக்கிற, என்ன விரியேற்றி பார்க்குறியா? அப்படின்னா கொஞ்சம் எப்படி டென்ஷனாக வரும் நீங்கள். அது இல்லை தயா, எதுக்கு டென்ஷனாக வர? அப்பா நான் தவட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த டவலை வாங்குறீங்க. தேங்க அப்படியே போய் சோஃபாவில் உட்காந்துட்டு வந்துட்டு இந்த காஃபி எடுத்து சிப் பண்ணுறா. நீங்கள் அப்படியே தேங்கோட ஹேர்லாம் அப்படியே நல்லா ஒரு மாதிரி வைப் பண்ணிட்டு இருக்கீங்க, லைக் தொடச்சி விட்டுட்ருக்கீங்க. தேங்க அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். அவனுக்கு நேராக அவங்க ஹிப்பு தாங்க தெரியுது, நல்லா அழகாக சாரீலாம் கட்டியிருக்கிறனால. அவன் அப்படியே அதவே பார்த்துட்டு அப்படியே அப்படியே காஃபி ஒரு மாதிரி கட் பண்ணி அப்படியே ஷிப் பண்ணுறான். நீங்கள் என்னடா இவன் ரொம்ப அமைதியாக இருக்கான்னு பார்க்குறீங்க. தேங்க பார்த்தா தூங்க ஹிப்பு ஒரு மாதிரி அப்சஸ்டாக பார்த்துட்டு அப்படியே அந்த காஃபியெல்லாம் சிப் பண்ணி கல் பண்ணுறா. உங்களுக்கு ஒரு மாதிரி அது. நீங்கள் டக்குன்னு ஹேரை வச்சு அப்படியே அந்த டவல் அப்படியே போட்டுட்டு தேங் ஓகே நீ போய் இதுக்கு மேலே ஹேர் ட்ரை யூஸ் பண்ணிக்கோ. என்னடி அதுக்குள்ளே தவட்டிட்டியா? ஆ முடிஞ்சா ஏன் நேனா உன் பிஹேவியர் எதுவுமே சரியில்லை, ரெடியாச்சு. அது அது ஒன்றும் இல்லை தயா, நீ என்ன நான் கொஞ்சம் மென்டல் ஆகிட்டேன். என்னது மென்டல் ஆகிட்டியா? என்னடி என்னாச்சு, உண்மையிலே மென்டல் ஆகிட்டியா என்ன? அது என்னடி பண்ணிகிட்ருக்க மனசுக்குள்ள? என் லூஸ் ஆகிட்டியா? அது இதுன்னு சொல்லிட்டு இவன் பண்ண ப்ரெஷர்லேருந்து லூஸ் ஆகிட்டியா என்ன? கடவுளே ஜஸ்ட் பி நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போய் கிச்சனில் ஒர்க் பார்க்குறேன், நீ இங்கேயே உட்காரு. இருடி இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு என்கிட்ட பேசு. ஏன் தேங் என்னாச்சு? அதுவா அது ஒன்றும் இல்லடி, ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக இருக்குது. ஏதோ பிடிச்ச விஷயம் ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குது, தான் ஒரு மாதிரி இருக்குது. வேறு நான் பண்ணுறியா என்ன? தேங் என்ன தேங் எப்போவுமே நீ இப்படியே கேட்டுகிட்டே இருக்க, நான் என்ன பண்ண போகிறேன்? நீ வேற, நான் உன் கண்ணு முன்னாடி தானே இருக்கேன். தெரியுதுடி, நான் என்னையே அப்படி இருக்குன்னு தெரில, எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான். அதான் உன்கிட்ட சுற்றி சுற்றி வந்து கேட்குறேன். எனக்கு மித்தவங்களுக்கு எதாவது ஆனால் கூட அவ்வளோ பெருசாக ஃபீலிங்ஸே வராது, அதான் உன்கிட்ட வந்து கேட்குறேன். புரியுதா உனக்கு? புரியுது. நான் எதுவும் பண்ணல தயா, நான் எதுவும் பண்ணல, நீ என்னெல்லாம் எதுவும் நினைக்காத அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. தேங்க அப்படியே ஒரு 2 சிப் அப்படியே உங்களையே பார்த்துட்டு சிப் பண்ணுறான் அந்த காஃபியை. நீங்கள் அவன் பார்க்குறப்ப திருட்டு முடிச்சிட்ருக்கீங்க. அவனும் அப்படியே பார்த்துட்டு நம்ம தெரிலடி, நான் ஆஃப்டர்நூன் வந்ததுலேருந்தே நீ சரியில்லை, ஒரு மாதிரி திருட்டு முழிக்கிற, இன்றைக்கும் இல்லாமல் ஒரு மாதிரி சமாளிக்கிற, என்ன பண்ணிகிட்ருக்கேன்னே தெரில. ஏதாவது மட்டும் ஏட்டி போட்டியா பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வச்சுக்கோ, சாவச்சிருவேன். எனக்கு ஒன்றுனா அவ்வளோ பிடிக்கும், நான் விட்டுட்டு போகணும், அப்படி இப்படிலாம் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கோ அவ்வளோதான் பார்த்துக்கோ. என்ன உங்கள் அப்பனை கொலை பண்ணிட்டேன், என்னால் இவன் கூட வாழ முடியாது அப்படி இப்படின்னு ஏட்டி போட்டு ஏதாவது பண்ணேன் சத்தியமாக அவ்வளோதான் பார்த்துக்கோ. அத்தையா நான் எதுக்கு அப்படிலாம் பண்ண போகிறேன்? இல்லடி சொல்கிறேன். ஏன்னா உன் இடத்துல எவ்வளோச்சும் இருந்தேன்னா வச்சுக்கோ, நேரம் ஓடி போயிருப்பா. இன்னும் அப்படியே இருக்கியே, அது உங்கள் அப்பன்னா உனக்கு அவ்வளோ இஷ்டமாச்சு, தான் பார்க்குறேன். உனக்கு என்ன பிடிக்காது வேறு, உங்கள் அப்பனையும் நான் தான் கொலை பண்ணிட்டேன் தெரிஞ்சிச்சு. இப்படியும் நீ இருக்க மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் நீ இருக்க. அதான் உனக்கு வார்னிங் கொடுத்துக்கிறேன். நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எங்கே போனாலும் மேக்ஸிமம் 2 வீக்ஸ் தான், நான் கண்டுபிடிச்சிருவேன். அதனால் அந்த மாதிரிலாம் எதுவும் ட்ரை பண்ணாத, சரியா பேபி கேர்ள்? என் தங்கப்பட்டு போயிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் போயிட்டு மேலே ரூமில் ஒர்க் பார்க்குறேன். நீங்களாம் ஏதாவது ஒர்க் இருந்தால் பாரு, சரியா? நைட் டின்னர் பண்ணி வச்சிரு. ஓகே அப்படின்னு சொல்கிறா. இங்கே தேங்க அப்படி இருந்துச்சு. இவன் என்னடி இப்படி சொல்கிறா? வசமாக மாட்டிக்கிட்ட, இப்போ என்னடி பண்ண போகிற? அவ்வளோதான், மாட்டினா அவ்வளோதான். என்னை கொலை பண்ணுறது கூட தயங்க மாட்டான். என்ன பண்ண போகிறேன்னே தெரில, பார்த்துக்கலாம் எதுனாலும். இந்த ஒரு மனசை வச்சு தான் நீ உன் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு அடுத்து என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்னு. அதே மாதிரி தான் பார்த்துக்கலாம். இவங்கிட்ட சமாளிக்கிறதுக்குள்ளே நான் சாமியார் ஆகிடுவேன் போல்.
ஏதாவது பேக் பண்ண வேண்டியது இருக்கா? நைட் 1:30க்கு ஃப்ளைட் எனக்கு. எப்படியாவது போயிடணும். ஜேகே வந்து 12 பிக்கப் பண்ணிக்குவான். அது பிரச்சனை இல்ல. 1:30க்கு ஃப்ளைட் ஏறிட்டேன்னா நிம்மதியா இருப்பேன் நானு. கடவுள வேண்டிக்கிறேன். அந்த கடவுள் எனக்கு துணையா இருப்பாருன்னு. அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஏதோ கன்னா பின்னான்னு ஒளறிட்டு, அப்படியே அது இதுன்னு நெனச்சிட்டு அப்படி இருக்கீங்க. இப்படியே நைட் ஆகுது. நைட்டும் அப்படியே தேங் வரான். நீங்க அப்படியே தேங்க்கு ஃபுட்லாம் எடுத்து வச்சுட்டு, தேங் ஏய் நீ உட்காந்து சாப்பிட்ரு. இல்ல தேயாங் நீ சாப்பிடு நான் சாப்பிட்டுக்கிறேன். உட்காருன்னு. என்ன இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக உட்காந்து சாப்பிட சொல்கிறியா? கூட அம்மா நீ கால் வேணாமா? உட்காரு. ஆ ஓகே தயா. ஆக்சுவலாக நீங்களே போய் உட்காந்துக்கிறீங்க. அப்படியே உங்களுக்கும் சர்வ் பண்ணிட்டு அப்படியே தேங்க்கும் சர்வ் பண்ணுறீங்க. தேங்கும் அப்படியே எடுத்து சாப்பிட்றா. நீங்களும் அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே தேங்க பார்க்குறீங்க. ஒரு மாதிரி ரொம்ப அழகா ஒரு மாதிரி கூலாக உட்காந்துட்டு நீங்கள் செஞ்சு வச்ச சாப்பாடு நல்லா ரசித்து ருசித்து அப்படியே நல்லபடியாக சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோதான். இன்றைக்கி தான் உன் கூட கடைசியாக உட்காந்து சாப்பிட போகிறேன். இதுக்கப்புறம் நான் மீட் பண்ணுவேனா என்ன எது எனக்கு எதுவுமே தெரிலதையா. பட் உன்னை நான் மிஸ் பண்ணுவேன். பிகாஸ் என் லைஃப்பில் அப்படிப்பட்ட ஒரு பர்சன் என்னை தான் கஷ்டப்படுத்தியிருந்தாலும் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்தாலும் நீ என் கூடவே இருந்துட்டில. சின்ன வயசுலேருந்து அப்படியே என் கூடயே இருந்து இப்போது எப்படி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அவ்வளோ கிட்டக்க இருக்கும். நான் பண்ணுறது நான் எனக்கு உன்னை விட்டு போகணுன்னு தோணல. நான் வந்து லவ்வை சூஸ் பண்ணிட்டேன்ல. அதான் சொல்லுவாங்களே காதல்னு வந்துட்டா எந்த ஒரு இதுவும் வராது கண்ணு முன்னாடின்னு. சூடு சொன்னால் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி தான் எனக்கு போல். ஆனால் என்னால் நிறைய பேர் சஃபர் ஆகிட்டாங்க தயா. அதுவும் யார்? சான், ஜேகே அண்ட் ஆல்சோ என் அப்பா டெத்தே ஆகிட்டார். எதுக்கு இதெல்லாம்? இது பார்த்தாதுன்னு சொல்லிட்டு என் கூட யாராச்சும் பேசினாங்களோ இல்லை என்னை பார்த்தாங்களோ அவங்களையும் போய் அடிச்சிடுறேன். எதுக்கு இதெல்லாம்? எனக்கு புரியவே இல்லை. ஜேகேலாம் ரொம்ப பாவம். ஜேகே விட சானோட நிலமையை போல் இங்கே எவ்வளோ பேர் அழுதாங்க தெரியுமா? அதெல்லாம் யாருக்கும் வரக்கூடாது, வரவே கூடாது. அதான் இப்போது என்னால் இந்த பேபியும் சஃபர் ஆகணும்னு தோணல. அது பார்த்தது உன்னால் நான் நிறைய சஃபர் ஆகிட்டேன். முடியல தயா. இதுக்கப்புறம் என் லைஃப் ஹாப்பியாக இருக்குமான்னு தெரில. பார்க்குறேன் எப்படி போதோ போட்டும் அப்படின்னு வாயினும் நினச்சிட்ருக்கா. அப்படியே தேங்க பார்த்துட்டு தேங்க அப்படியே ஒரு வாய் எடுத்து வச்சுட்டு நடி நான் சைட் அடிச்சிட்டியா போதுமா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறேன். அச்சீவ் பண்ணிவிட்டு நீங்கள் இல்லை நான் சைட்லாம் அடிக்கலை. சாப்பிட்றி அப்படியே ஒரு மாதிரி பதறுவா. ஏதோ விளையாட அடிச்சு அப்படி சாப்பிட்ற போன மாதிரி. இல்லை தேங்க அது சாப்பிடுன்னு. ஓகே அப்படின்னு நீங்களும் அப்படியே உட்காந்து சாப்பிட்றீங்க. அது என்னென்னே தெரியல. இப்போ அப்படியே தேங்கிட்ட பேசினாலே உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி நர்வஸ் அப்படியே வாயெல்லாம் வளருது. நீங்களும் அப்படியே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுட்டில் சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. அப்படியே 2 பேர் சாப்பிட்டுட்டு தேங்க அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்களும் தேங்க பார்க்குறீங்க. அப்போ தேங் அயன் ரூமுக்கு வா. தேங் நீ போய் தூங்கு. நான் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வரேன். எல்லாம் மார்னிங் பண்ணிக்கலாம் வாடி எனக்கு தூக்கம் வருது. தேங் அதில் மார்னிங் அப்படின்னா கொஞ்சம் தூங்கிப்பேன்ல. அதான் எப்படியோ நான் எந்திரிக்கும்போது எந்திரிச்சு வேலையெல்லாம் பார்க்க தானே போகிறேன். அப்புறம் என்ன அந்த இதில் பார்த்துக்கப்போ. இல்லை தேங் இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதான் என்னமா பண்ணு. அதெல்லாம் சொல்கிறது நீ கேட்க மாட்ட. அப்படிலாம் இல்லை தேங். உனக்கு நான் வேணால் மில்க் எடுத்துகிட்டு வரட்டா? சரி எடுத்துகிட்டு வா. சரி நான் மில்க் எடுத்துகிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வரேன். சரி அப்போ நான் முழிச்சிருக்கேன். இல்லை தேயாங் இல்லை நீ தூங்கு. நீ தான் நீ மில்க் எடுத்துகிட்டு வரேன்னா என்ன கட்டிங் கிட்டிங் எதாவது அடிச்சிட்டியா என்ன? ஐயோ அப்போல்லாம் நான் பண்ணுவேண்ணா. என்ன தேயாங் இப்படிலாம் பேசுகிற? ஐயோ ரொம்ப நல்ல பிள்ளை தாண்டி நீ. சும்மா சொன்னேன் போ மில்க் எடுத்துகிட்டு வா. சரி நீ ரூமுக்கு போய் எடுத்துகிட்டு வர. ஏன்டி ஏதாச்சும் வீட்டுக்குள்ளே இருக்கானா என்ன? அங்கே போய் இங்கே போய் துரத்திட்டு இருக்க. ஐயோ தேயாங் என்ன தேயாங் நீ சும்மா சும்மா இப்படி சொல்லிகிட்டு இருக்கா? அப்படி நீங்கள் அம்மா பாவமாக கேட்குறீங்க. அவனு நீங்கள் பாவமாக கேட்குறத பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு சரி நான் ரூமுக்கு போகிறேன் எடுத்துகிட்டு வா
அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரூமுக்கு போகிறான். அவனுக்கு நீங்கள் பண்ணது எல்லாமே ஞாபகம் வருது. ரொம்ப ஒரு மாதிரி காமெடியாக அவன்கிட்ட பிஹேவ் பண்ணியிருப்பீங்க. அவனும் அதெல்லாம் நினைக்கிறான். சிரிப்பு தான் வருது அவனுக்கு. அவனும் அப்படிலாம் நினச்சிட்டு அப்படியே சும்மா மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இங்கே அப்படியே உங்கள் சைடு வந்து பார்த்தா நீங்கள் ஐயோ ஒயன் 1:30க்கு ஃப்ளைட்டு. இப்போ டைம் 11 ஆச்சு. நீ சீக்கிரம் கிளம்பணும் ஒயன். என்ன நீ இவ்வளோ அசால்ட்டாக இருக்க? ஆ இப்போ என்ன பண்ணுவேன்? ம் பேசாம ஸ்லீப்பிங் டேப்லெட் மில்கில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாமா? ஆமாம், அதான் கரெக்டாக இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிச்சன் சைடில் பார்க்குறீங்க. ஒரு டேப்லெட் நீங்கள் அன்றைக்கி ஃபார்மசி அந்த ப்ரெக்னென்சி கிட் வாங்கும்போது இதுக்கெல்லாம் ரெடியாக வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த டேப்லெட் எடுத்து அந்த மில்கில் போட்டு ஃபஸ்ட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுறீங்க. 1 போட்டால் ஓகேவா? இல்லை ஒயன், அவன் நல்லா ஜிம் பாடியாட்டம் இருக்கான். வேணாம் வேணாம், 2 போட்டுடலாம். நல்லா தூங்கட்டும். ஐயோ எனக்கு பயமாக இருக்கே. ஆனால் இப்போ என்ன பண்ண போகிற? ஒயன் சரி பயப்படாத ஒயன், பயப்படாத. நம்மளாம் யார்? இராணுவப்படை, லேடிஸே இராணுவப்படை. நம்ம இப்போலாம் பயப்படக்கூடாது, புரியுதா? ஸோ அதனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே 2 அந்த டேப்லெட் ஸ்லீப்பிங் டேப்லெட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் தேங்கிட்ட கொடுக்குறீங்க. தேங்க அப்படியே மொபைல் பார்த்துட்டே வாங்கி அவனும் எடுத்து அப்படியே குடிக்கிறான். நீங்களும் பக்கத்தில் உட்காந்துட்டு தேங் நீ குடிச்சிட்டுரு, நான் போய் ஒர்க் பார்க்குறேன். ஏய் இங்கே ரெடி, அங்கே பாரு, அங்கே நான் ஷர்ட்லாம் கழட்டி போட்டிருக்கேன், நான் எடுத்து வை. ஆ ஓகே. எங்க உள்ளே வச்சுருக்கியா? ஆமாம். ஓகே தேவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு அவன் கழட்டி போட்டு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதெல்லாம் எடுத்து அப்படியே ட்ரையரில் வாஷிங் மிஷினுக்குள்ளே போட்டுட்ருக்கீங்க. இங்கே தேங்காய் அப்படியே மில்கை குடிச்சிட்டு அப்படியே உங்களையே பார்க்குறான். நீங்கள் நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யறதில்ல, அப்படியே உங்கள் ஹிப் வளையிறது, அப்படியே உங்களோட செஸ்லாம் தெரியுது, எல்லாத்தையும் பார்த்து ஒரு மாதிரி அப்சஸ்டாக பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அது எதுவுமே தெரியாமல் அப்படியே எல்லாம் வச்சுட்டு ஓகே தேயா எல்லாம் எடுத்து வச்சிட்டேன், இப்போ நான் கிச்சனை மட்டும் போய் க்ளீன் பண்ணிட்டு வரேன். எனக்கு தூக்கம் வருதுடி அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே தேங்காய் பார்க்குறீங்க, கையில் இருக்கிற மில்க்லாம் ஃபுல்லாக காலியாக இருக்குது, எல்லாத்தையும் குடிச்சிருப்பான். ஸோ நீங்கள் நீ தூங்கு தேங்க, நீ சும்மா படி, நான் வந்து படுத்துக்கிறேன் அப்படிங்கிறீங்க. தேங்கோ இல்லை நீ வா, நான் உன் கூட தூங்குவேன் அப்படிங்கிறா. நீங்களும் அது சரி வா அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஓகே வேறு வழி இல்லாமல் அப்படியே போய் தேங்க பக்கத்தில் போய் படுத்துக்கிறீங்க. தேங்கும் அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே நல்லா தூங்குறான். அதாவது அந்த டேப்லெட்டோட எஃபெக்டில் செம்மையாக தூங்கிடுறான். நீங்களும் அப்படியே ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்குறீங்க, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டைம் என்ன? ஐயோயோ 11:50 ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஹேன், இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் கேர்ள்ஸுக்கு ஈஸியான ஒரு ஹேர் ஸ்டைல் என்ன தெரியுமா? போனிடெயில். ஈஸியாக ஒரு போனிடெயில் மட்டும் போட்டு சரி சாரிடா, நான் வாய்ஸ் ஓவர் பண்ணலான்னு நினைக்கும் போது தான் அப்படியே வானத்தில் ஃப்ளைட்டு போகும், அந்த சவுண்டு கேட்கும், அந்த சைடு ட்ரெயின் போகும், அப்படியே பஸ்ஸு ஹாரன் அப்படியே அவங்க அப்பா வீட்டு ரோடு மாதிரி அவங்களும் அடிச்சுட்டு போவாங்க. அதை பார்த்தாலும் சொல்லிட்டு பின்னாடி பறவை கத்தும், கார் கம்பெனியில் பிசு பிசுன்னு ஏர் அடிப்பாங்க. இது எல்லாமே நான் வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது மட்டும்தான் நடக்கும். இதெல்லாம் எங்கள் ஏரியாவில் வேறு எல்லாம் அது இதுன்னு கத்திகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் அப்படி இப்படின்னு கேட்குதுடா, எனக்கே புரியுது. பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் நிறையா இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா, கொஞ்சம் எமர்ஜென்சி டைமில் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேவா? எனக்கே டென்ஷன் ஆகுது, ஒரு நல்ல டைலாக்லாம் பேசும்போது இப்படி பின்னாடி இப்போ ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கேன்னு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா, இல்லைனா இந்த பேர்ட்ஸ் வேறு வீன்னு கத்திகிட்டே இருக்குது பின்னாடி. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில. நான் சிட்டிக்குள்ளே இருக்கேனா, ஸோ அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி இந்த நிறையா அந்த பைக் சவுண்டு, ட்ரெயின் சவுண்டு எல்லாம் கேட்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறையா எஃப்எஃப்ல இந்த மாதிரி கேட்குது, புரியுது. இந்த எஃப்எஃப்ல சொல்லிக்கிறேன். ஓகே ஓகேடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். பேக் டு த ஸ்டோரி. ஸோ நீங்களும் அப்படியே எழுந்து போயிட்டு மிரர் முன்னாடிட்டு அப்படியே ஒரு போனிடெயில் மட்டும் போட்டுட்டு ஒரு கேஷுவலாக ஒரு கிளாத் மட்டும் வியர் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறீங்க. தேங்க பெட்டில் படுத்து தூங்கிட்டுருக்கான். ஒரு மாதிரி பில்லவை ஹக் பண்ணிவிட்டு அவனை பார்க்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி மனசுலாம் ஒரு மாதிரி ஏதோ தப்பு பண்ண போகிறோம், ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம், ஏதோ மிஸ்டேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தோணுது உங்களுக்குள்ள. நீங்கள் என்னடி கிளம்புற நேரத்தில் இப்படிலாம் தோணுது உனக்கு? ஒயின் வேணாம், மனசு மாறாத, கிளம்பிடு. வேணாம் ஒயின் வேணாம், தேங்க பார்த்தா இப்படி தான் ஏதாவது நினச்சிட்ருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேங்காய் பார்க்குறீங்க.
உங்களுக்கு உங்ககிட்ட அவனுக்கு யாருமே இல்ல உங்கள விட்டா. அவனுக்கு ரொம்ப சொந்தமான ஒரு உறவுன்னா அது நீங்க மட்டும் தான். அப்பலாம் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. அதெல்லாம் நீங்க நெனச்சு பாத்து அப்படியே நிக்கிறீங்க. விட்டு போக மனசு இல்லாம. ரொம்ப பெயினா இருக்கு உள்ளுக்குள்ள. ஏதாவது தப்பு பண்ண போற மாரியே இருக்கு. நீங்க ஒயன் நோ, நோ ஒயன். லவ்வா? இல்ல உன்னோட சுத்தி இருக்கவங்க சஃபர் ஆகுறது முக்கியமா? ம். வேணாம் ஒயன். விட்ரு. இப்பலாம் வேணாம். வேணாம், 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 வேணாம். மனச சேஞ்ச் பண்ணிடு ஒயன். ம்ஹ்ம். நோ வே. கிளம்பிடு ஃபர்ஸ்ட்டு நீ. அப்புறம் நீங்க டக்குனு அந்த ரூம விட்டு வெளிய வந்துடுறீங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. தேயாங்க விட்டு பிரிஞ்சு போறோம் அப்படிங்கும்போது, அவன் காலையில குழந்த மாரி இருந்துச்சு உங்கள தான் ஃபர்ஸ்ட்டு தேடுவான்ல. ஆ அதெல்லாம் ஞாபகம் வருது. அவன் காலையில எந்திரிச்சதுமே எப்பவுமே ஒயின் ஒயின் மட்டும் தான் வருவான். ஸோ உங்களுக்கு அவன் மார்னிங் எந்திச்சு அவன் சைட்லேருந்து பார்க்கும்போது மார்னிங் எந்திச்சு பார்க்கும்போது நீங்க இருக்க மாட்டீங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? சாப்பிடுவானா? நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு தூங்குவானா? அப்படி என்ன பண்ணுவான்? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாரி அப்படியே ஸ்டன்னிங்கா நின்னுட்டுருக்கீங்க. லைக் ஸ்டாச்சுவோட நின்னுட்டு இதெல்லாம் யோசிக்கிறீங்க. அப்படியே ஒரு குழந்த மாரி உங்களே தேடுவான். ஒரு குழந்த அம்மா விட்டு பிரிஞ்சா எப்படி இருக்கும்? அந்த மாரி இருப்பான். அப்படிலாம் தோணுது உங்களுக்கு. அப்போ டக்குனு உங்க மைண்டுக்குள்ள சான், அப்புறம் ஜேகே, அப்புறம் உங்க டாட் எல்லாத்தையும் பத்தி ஞாபகம் வருது. நீங்க ஒயன் இதுக்கெல்லாம் தேங்க டிசர்வ் தான். அவன தேடி ஏங்குனானா? ஏங்கிட்டு போறான். நீ ஏன்டி கஷ்டப்படுற? எல்லா விஷயத்துக்கும் இப்படி கஷ்டப்பட்டு இப்போ எல்லாத்தையும் பாவம் பார்த்து தான் நீ இப்படி இருக்கா? புரியுதா உனக்கு? ஆ தேங்க்கு நான் இல்லாத அப்பயாவது புரியட்டும். ஒருத்தவங்க இல்லைன்னா அதோட வலி எப்படி இருக்குன்னு அவனுக்கு அப்பயாவது புரியட்டும். நான் இருக்கேன்ல, எங்கள் அப்பா பிரிஞ்சிருக்கேன். ம் அந்த சான் அவன் அதெல்லாம் பாவம். அதெல்லாம் எந்த பாவம் பிடிக்குமோ தெரில. ம் அதெல்லாம் அவனுக்கு புரியட்டும், நல்லா புரியட்டும். ம் அதனால் வேணாம் ஒயின். அவன் இது எல்லாத்துக்கும் டிசர்வ் தான். வேணாம், நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. அங்கேருந்து கிளம்பி போய் வெளியே வரீங்க. வெளியே ஒரு கார் நிற்கிது பிளாக் கலரில். நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் அந்த கார்கிட்ட போகிறீங்க. அப்படியே அந்த காரோட விண்டோ இறங்குது. நீங்கள் உள்ளே பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே நல்லா பண்ணி டீத்தை காமிச்சிட்டு ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் ஹே பண்ணி பயலு என்ன பண்ணிட்டு இருக்கா? ம் அதுவா? ஏதோ ஒரு ஏஞ்சல் வரான்னு சொன்னான். அதான் பார்த்துட்ருக்கேன். இன்னும் காணோம். ஜேகே சரிடி ஏறிக்கோ டைம் ஆச்சு. என்ன இவ்வளோ லேட்டு பண்ணிகிட்ருக்க நீ? அதுவா? எனக்கு கிளம்பும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சா அதான். ஏன்டி ஃபீலிங்ஸா? அது லைட்டா செருப்பாலே அடிப்பேன். ம் ஏன்டி அவன் தான் ஒன்று அப்படி அசிங்கப்படுத்தினாலும் ஞாபகம் இருக்கா இல்லையா? காலேஜில் வந்துச்சு அவன் கூட அப்படி இப்படிலாம் போனேன். ஃபஸ்ட் டே ஞாபகம் இருக்கா? நீ சாக்லேட் கொடுக்க போகும்போது அவன் எப்படி வெறுத்து அந்த சாக்லேட் அந்த நாய்க்கு போட்டு உன்னை அடுத்த நாள் கீழே தள்ளி விட்டு செவன் கூட போய் அப்படி இப்படின்னு வந்தேன் உன்னை எல்லாத்துக்கு முன்னாடி கேட்டு பத்ததிக்கும் வீட்டில் வந்து நீ என்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு எவ்வளோ அசிங்கப்படுத்தினா அன்றைக்கி அந்த கிளாஸ் ரூமில் உன் ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி இழுத்து நீ கூட அன்றைக்கி லேட்டாக வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அம்மா கூட எவன் கூட போயிட்டு அப்படிலாம் பண்ணேன்னு அடித்தாங்கல்ல. பத்ததிக்கு சான் அவனை பற்றி ஞாபகம் இருக்கா? சத்தியமாக அவன் இப்போ கூட தேங்கன்னு பேர் சொன்னாலே பயப்படுறான்டி. புரியுதா உனக்கு? கல்யாணம்னாலே அவன் பயந்துட்டு இருக்கிறான். என்னடி அவன் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் வருதா? அப்படிப்பட்ட ஒரு மிஸ்லெஸ் பர்சன் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் வருதா? அயன் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, வா உட்கார் அப்படிங்கிறான். நீங்களும் எல்லாம் நினச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காருறீங்க அந்த காரில் ஏறி. ஜேக்கும் அப்படியே கார் எடுக்கிறான். நீங்களும் எதுவுமே பேசல, அப்படியே விண்டோ சைடு பார்த்துட்டே வரீங்க. அப்படியே ஒரு மாதிரி டபுள் மைண்டடாக இருக்குது. எல்லாத்துக்கும் தேங்க டிசர்வ் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களுக்கு தேங்காய் பிரிகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல. இத்தனை நாளாக நீங்கள் அவனுக்கு எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணி கொடுத்தீங்க. அவன் குளிச்சுட்டு முன்னாடி ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது, அவனுக்கு சமைச்சு கொடுக்கறது, அவனுக்கு காஃபி வேணுமா காஃபி போட்டு தருது, அவனுக்கு என்ன பிடிக்குமோ எல்லாம் செஞ்சு தருது. என் கூட அந்த ஈவினிங்லாம் அப்படி ஷாப்பிங் போகிறதுலாம் ஞாபகம் வருது. அப்படியே அந்த குட் திங்ஸ்லாம் உங்கள் கண் முன்னாடி வருது போகுது. சேம் டைம் பேட் திங்ஸும் அப்படி நிறையா வருது. உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நீங்கள் வாட்டுக்கு எப்படியோ வாழ்க்கை போகுது அப்படிங்கும்போது நீங்களும் சேர்ந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே ஏர்போர்ட் வந்தது. ஜேகே அப்படி இறங்கிட்டு வாடி. ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படி ஜேகே அப்படியே போகிறீங்க. ஜேகே அப்படியே உங்கள் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே ஃப்ளைட்டில் ஏறுறான். நீங்கள் ஜேகே கொடு. எங்கே என்ன கொடுக்கணும்? லக்கேஜஸ் கொடு. இல்லடி நானே கொண்டு வரேன்.
செக்கே என்ன விளையாடுறியா? இதுக்கப்புறம் நானே தானே போய்க்கணும். ம் ஒயன் பாரு, 2 டிக்கெட் இருக்கு, உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று. செக்கே என்ன பேசுகிற? நீயும் என் கூட வர போறியா? ஆமாண்டி, என்னால் தேங்கன்னு விட்ட மாதிரிலாம் விட முடியாது. என்னால் அப்படிலாம் ஒன்று விட்டுட்டு இருக்க முடியாது. அதான் நானே உன் கூட வந்துடலான்னு. ஜேகே தப்பாக இருக்கும் ஜேகே, வேணாம். நீ எதுக்கு என் கூட வர? நான் போயிடுறேன். தேங்க்கு மட்டும் நீ என் கூட இருக்குன்னு தெரிஞ்சு அவ்வளோதான். ஏதோ நான் அவனை விட்டுட்டு வந்து உன் கூட இருந்தேன்னா அது வேறு மாதிரி இருக்கும் ஜேகே. ஏதோ உன்னைக்காக நான் அவனை விட்டுட்டு வந்த மாதிரி இருக்கும். வேணாம் ஜேகே, நீ வேணாம், நீ இரு. அயன் டேடி, சொசைட்டியை பற்றி பார்க்குறியா? சொசைட்டி ஒன்றும் உனக்கு கூட எதுவும் நிற்கலையே. நான் வரேன்டி, நான் வரேன். ஜேகே ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஜேகே, வேணாம். சொன்னா கேளு. தேங்க மட்டும் பார்த்தா அவ்வளோதான் ஜேகே, வேணாம், நல்லா இருக்காது. ஹே பைத்தியம், நீ போகிற ஊர் தான் என் ஊர், சரியா? அங்கே தான் எங்கள் பாட்டி, அங்கே தான் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க, ஓகேவா? நம்ம இப்போ அந்த பிளேஸுக்கு தான் போகிறோம். உனக்கு நான் தனியாக ஒரு ஹவுஸ் ரெண்ட்டுக்கு வாங்கி தரேன். நீ அங்கே இருந்துக்கோ, நான் எங்கள் அம்மா அப்பா கூட இருந்துக்கிறேன். உடனே அப்பப்போ வந்து நான் பார்த்துக்கிறேன். இப்போ நான் எப்படின்னா உனக்கு ஓகேவா? அது ஓகேவா எப்படின்னா? அப்படின்னா யாரும் எதுவும் பேச மாட்டாங்கல்ல. உனக்கு இப்போ அதானே வேணும். உனக்கு என்ன இப்போ அவனை விட்டுட்டு வந்து என் கூட ஓடி போன மாதிரி இருக்கும், அதானே யோசிக்கிற? புரியுதுடி, கல்யாணமான பொண்ணு அப்படி தான் யோசிப்பேன்னு. சரி விடு, வா போகலாம். அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே ஃப்ளைட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே ஃப்ளைட்டில் ஏறி உட்காடுறீங்க. உங்களுக்கு ஸ்டில் த லாஸ்ட் மினிட் வரையும் ரொம்ப பயமாக இருக்குது, எங்கே தேங்க வந்துடுவானோ அப்படின்னு. நீங்களும் அப்படியே ரொம்ப நர்வஸாக உட்காண்ட்ருக்கீங்க. இப்படியே ஜேகே உங்கள் பக்கத்தில் அப்படியே உங்களை பக்கத்தில் உங்கள் கையை நல்லா இறுக்கி பிடிச்சி உட்காந்துருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க, பட் நீங்கள் அது எதுவுமே மைண்ட் பண்ணிக்கல. உங்களுக்கு இப்போ மைண்டு ஃபுல்லாக தேங்க ஞாபகம் தான். இங்கே ஜேகேக்கு அப்படி இல்லை. நீ அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் அவன் பக்கத்தில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அவன் அப்படியே உங்கள் கையை நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான், ஏதோ உன் ஒய்ஃப் மாதிரி. இங்கே தேங்க் சைடு வந்து பார்த்தா அவன் நல்லா குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கான். உங்களுக்கு நல்ல ஒரு மாதிரி மைண்ட் செட், டபுள் மைண்ட் செட்டாக அப்படியே இருக்குது. இப்படியே ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. நீங்களும் அப்படியே வேறு ஒரு கண்ட்ரி போகிறீங்க. அப்படியே இது நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா தேங்க் சைடு அப்படியே எழுந்திருக்கிறான். எழுந்திருக்கும் போது பார்க்குறான் பக்கத்தில் நீங்கள் இல்லை. ஒண்டாட்டி எங்கடி இருக்கா அப்படின்னு கூப்பிடுறான். உங்கள் சைட்லேருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அவனும் அப்படியே வந்து கீழே வந்து பார்க்குறான் கிச்சனில், நீங்கள் இல்லை. அவன் எங்கடி இருக்க, ஏதாவது ரூம் சுத்தம் பண்ணிட்டுருக்கியா என்ன? எங்கடி இருக்க பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாலில் அப்படியே சோஃபாவில் சிட் ஆகுறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் இல்லாமல். எங்கடி இருக்க மயிறு, வாடி கீழே, என்ன பண்ணிட்டுருக்கா? ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூக்கத்துலேயே ஒரு மாதிரி போய் கேட்குறான். உங்கள் சைடில் அந்த ஒரு பதிலும் வரல. அப்படியே உங்களுக்கு கால் பண்ணுறான். உங்கள் ஃபோனு வீட்டில் தான் இருக்குது. அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது உங்களுக்கு அதெல்லாம் பார்க்காமையே. ஏன் ஏ ஏ எங்கடி இருக்கா அப்படின்ட்டு அப்படியே ஒரு இடமா தேடுறான். லைக் பூட்டி இருக்கிற ரூமு கூட சும்மா திறந்து தேடி பார்க்குறான். வீட்டில் நீங்கள் எங்கேயுமே இல்லை. அவன் அப்படியே வெளியே வரலான்னு சொல்லி வெளியே வந்து பார்க்குறான். மெயின் டோர் ஓப்பனில் இருக்குது. அவன் அதை பார்த்துட்டு, என்னது மெயின் டோர் ஓப்பனில் இருக்குது, பக்கத்தில் எங்கேயாவது கடைக்கு போயிருக்காளா என்ன? இந்த மயூர் இப்போ யார் கடைக்கு போக சொன்னா? அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே ஸ்லிப்பர்ஸ்லாம் வேர் பண்ணிட்டு அப்படியே ஒரு பைக் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ரோடாக தேடுறான். நீங்கள் எங்கேயாவது இருக்கீங்களா, ஏதாவது ஷாப்பில் இருக்கீங்களான்னு. இல்லை, நீங்கள் எங்கேயுமே இல்லை. அவன் சுற்றி சுற்றி தேடி பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. அவனுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. அவனும் அப்படியே அங்கே இங்கே தேடி தேடி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு, எங்கே போனாவ? ஒரு வேளை என்னை விட்டு போயிட்டாலோ? இல்லை இல்லை அவங்க இல்லை, அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனே கன்வின்ஸ் பண்ணுறான். இப்போ தேங்க்கு அப்படியே இப்போ ஒரு ரொம்ப நாளாக ஒரு ட்ரக் அடிச்சுட்டு, இப்போ அந்த ட்ரக் இல்லைன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப தலையை பிச்சுக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது அவனுக்கு. இல்லை தேங்காய் அவனுகிட்ட போக மாட்டான். அவள் எப்படி போவான்? அவள் எப்படி போவாள்? அவளுக்கு யார் ஹெல்ப் பண்ணியிருப்பா? எல்லாம் கட்டாது. தேங்காய் இங்கே தான் எங்கேயாவது வந்துடுவா. வெயிட் பண்ணு. இல்லை எனக்கு அவளை பார்க்கணும். எங்கே போனா அவள்? நீங்கள் அவளை பார்க்கணும். ஓன் எங்கடி போனேன்? எனக்கு இப்போ நீ வேணும்டி, எனக்கு வேணும், உன்னை பார்க்கணும்
அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வீட்டுக்கு போயிட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணி உள்ள கேமரால ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான்ல, அதெல்லாம் எடுத்து பார்க்குறான். ஓகேடா, இதோட இந்த பார்ட் நான் இங்கே ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பாய், லவ் யூ ஆல்.